இந்தாங்க பெரிய. பார்வதி, சொல்லுங்க பெரிய. அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் மனசுல இந்த நல்லா இருக்காதே, ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல சித்தி, அது என்ன நடக்குதுங்க? இவளே ஒரு வேலைக்காரி, இவளுக்கு நீ வேலைக்காரனா? இல்ல சித்தி, நான் அம்மா கூப்பிடுறாங்க, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏய் அம்மா, என்னடி ஆதி மயங்கி உன் மடியில வேணும்னு வேண்டிக்கிட்டு விளக்கு போட்டுட்டு இருக்கியா? ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன நீ பண்ற காரியத்துக்கு எப்படி பேசுவாங்க? உன்ன மாதிரி ஆளையெல்லாம் கண் கொத்தி பாம்பு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கணும். இல்லன்னா எங்க வீட்டு பையனை கூட்டிட்டு நீ ஓடி போனாலும் போயிடுவேன். ஆளையும் முகரையும் பாரு. அம்மா, இது என்ன சாமி? எல்லாரும் தாலியை காமிச்சு கும்பிட்டுட்டு போறாங்க. தனோ, நீ இப்பதானே முதல் தடவையா இந்த கோயிலுக்கு வர, அதான் உனக்கு விவரம் தெரியல. இது தாலி காத்த காளியம்மன். இந்த அம்மன் முன்னாடி தாலிய காட்டி, தாலி கட்டின புருஷன் ஆரோக்கியமா நல்லா இருக்கணும், தாலி பாக்கிய நிலைச்சிருக்கணும்னு நாம வேண்டிக்கிட்டா அதை இந்த அம்மன் காப்பாத்துவா. நீயும் உன் தாலிய காட்டி வேண்டிக்கோ. அம்மா தாயே, பெரியயா எப்பவும் ஆரோக்கியமா நல்லா இருக்கணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். தாலி காத்த காளியம்மன் முன்னாடி கழுத்துல இருக்கிற மஞ்ச கயிறை கையில புடிச்சுக்கிட்டு இவ என்ன வேண்டிக்கிட்டு இருக்கா? இதுல என்னமோ இருக்கு. உன்னை இப்பவே அக்கா கிட்ட சொல்லி உன் கதையை எப்படி முடிக்கிறேன் பாரு. திருட்டு ராஸ்கல். இங்க பாருங்க, அகிலாண்டேஸ்வரி மேடம் வராங்க. அங்க கூட வர்றாருல, அவர்தான் உங்க சன் ஆதித்யா. ஏய் வாங்க, அவங்க கூட போய் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். கோவில்ல யாரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லக்கூடாது. இது கடவுள் குடியிருக்கிற இடம். இங்க கடவுளை மட்டும்தான் கையெடுத்து கும்பிடணும், மனுஷங்களை எல்லாம் கும்பிடக்கூடாது. சரியா? ஓகே மேடம். மேடம், உங்களோட ஆர்டிகல்ஸ் நிறைய நான் படிச்சிருக்கேன் மேடம். யூ ஆர் ரியலி கிரேட் மேடம். பொதுவாவே பெண்களுக்கு நீங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் மேடம். உங்களை ஒரு தடவையாச்சும் நேர்ல பாக்கணும், உங்ககிட்ட பேசணும்ன்றது என் கனவாவே இருந்துச்சு மேடம். அந்த கனவு எனக்கு நிறைவேறிச்சு மேடம்.
மேடம் ஒரு செல்ஃபி ப்ளீஸ். சாரி, நான் முன்னாடியே சொன்னதுதான். இது கோவில். இங்க கடவுளுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ், மனுஷங்களுக்கு இல்ல. நீங்க ஒரு நாள் ஆபீஸ்க்கு வாங்க, உங்க ஆசையை கண்டிப்பா நிறைவேத்துறேன். ம். அகிலாண்டேஸ்வரி மேடம்னா அகிலாண்டேஸ்வரி மேடம் தான். அவங்க கிட்ட எனக்கு பிடிச்சதே அவங்களோட கெத்து தான். வனஜா, எங்க போயிட்டு வர? நான் இங்கே தான் இருக்கேன், வேற எங்க போனேன்? ஆனா என் பார்வையில நீ படலையே. நம்ம பார்வையில படாம இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? இல்லக்கா, அது இந்த பார்வதி இருக்கால, அவ தாலிகாத்தம்மன் சன்னதியில கல்யாணமான பொண்ணுங்க தாலி பாக்கியம் நிலைச்சிருக்கணும், புருஷன் ஆரோக்கியமா இருக்கணும்னு வேண்டிக்கிற இடத்துல கல்யாணமாகாத பொண்ணு இவளுக்கு என்னக்கா வேண்டுதல் வேண்டியிருக்கு? கோவிலுக்கு சாமி கும்பிட வந்த இடத்துல கூட நீ பார்வதி மேல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பியா வனஜா? நான் ஒன்னும் அவ மேல கம்ப்ளைண்ட் பண்ணல மாமா. நான் என்ன பார்த்தனோ அத பத்தி தான் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் மீடியால கண்ட நியூஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கே ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் பார்வதினா அவ பேர் வந்ததுன்னா நம்ம குடும்ப மானம் தான் கப்பல்ல ஏறும். பாத்தீங்களாக்கா, ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு வரத பாருங்கக்கா. எங்க போயிட்டு வர பார்வதி? விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டு வரேம்மா. எங்கம்மா? இந்த கல்யாணமான சுமங்கலிங்கெல்லாம் என் தாலிய நல்லபடியா காப்பாத்து தாயேன்னு வேண்டிப்பாங்களே, தாலி காத்த காளியம்மன் அங்கயா? என்னடி, யாருக்கும் தெரியாம வேண்டிக்கிட்டு மறைச்சு வச்சுட்டா தெரியாமலே போயிடும் நினைச்சிட்டு இருக்கியா? தாலிகாத்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தத வனஜா அம்மா பாத்துட்டாங்க போல இருக்கு. அசமா மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது? எப்படி சமாளிக்கிறது? கடவுளே காப்பாத்து. என்ன கையும் களவுமா மாட்டிக்கிட்டோமே, எப்படிரா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கியா? அப்படிலாம் இல்லம்மா. பார்வதி, உன் கழுத்துல மஞ்ச கயிறு இருக்கா? ஏய், கேக்குறது காதுல வேலையா? உன் கழுத்துல மஞ்ச கயிறு இருக்கா இல்லையா? இருக்குமா. பாத்தீங்களாக்கா, ஏண்டி உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா மஞ்ச கயிறு கழுத்துல இருக்குன்னு எங்க கிட்டயே சொல்லுவ? நான் போட்டுக்கிறது சாமி கயிறுமா. ஏற்கனவே ஆசாரி தாலி செய்ய வந்தப்போ நீங்க சந்தேகப்பட்டு கேட்டப்போ நான் கூட காட்டினேனே. இல்லக்கா, ஏய், சாமி கயிறுனா அதை ஏண்டி கழுத்துல போட்டு வச்சிருக்க? கையில தானே கட்டணும். ஏய், இங்க பாருடி, கல்யாணம் ஆகாத வயசு பொண்ணு கழுத்துலயா மஞ்ச கயிறு போட்டிருப்பாங்க? யார்கிட்ட கதை விடுற? மரியாதையா எடுத்து அந்த கயிறை இப்ப நீ கையில கட்டுற. என்னடி முழிக்கிற? நீ கயிறை எடுத்து கையில கட்டு, அது சாமி கயிறு தான் நான் ஒத்துக்கிறேன். என்ன யோசிக்கிற பார்வதி?
வனஜா சொன்ன மாதிரி செய். ம். என்னடி சொல்றது காதுல வேலையா? மஞ்ச கயிறை தானே கழட்ட சொன்னாங்க, என்னமோ தாலி கயிறை கழட்ட சொன்ன மாதிரி பெருசா ஃபீலிங் குடுக்குற. கழட்ரி. வேற வழியே இல்ல. அன்னைக்கு கடவுள் காப்பாத்தின மாதிரி இன்னைக்கும் என்ன காப்பாத்தினாதான் உண்டு. நிறுத்த. அக்கா என்னக்கா நீங்க? இரு வனஜா. எப்போ பார்வதி அந்த கயிறை கழுத்துல இருந்து கழட்ட ஆரம்பிச்சிட்டாளோ அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு அது சாமி கயிறு தான். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது. இல்லக்கா, அது வந்து சாமி கும்பிட கோவிலுக்கு வந்திருக்கோம். நல்லபடியா சாமியை கும்பிட்டு புண்ணியத்தை தேடிக்கோ. சும்மா இந்த மாதிரி வயசு பொண்ணு மேல அபாண்டமா பழிய போட்டு பாவத்தை தேடிக்காத. அக்கா வாங்க. ஐயோ 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 ஐயோ, மெண்டல் மெண்டல். இந்த பாரதி தொலைஞ்சான்னு ஓடி வந்து சொன்னா இந்த அகிலா என்னென்னமோ பேசி அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போறா. ச்சே. வேண்டிக்கிட்டு வந்த பெரியயா, நீங்க 100 வயசுக்கு மேல நல்லா இருப்பீங்க. ஓ, கதை அப்படி போகுதா? ஓகே, I'll call you back. சாரி ஷாம், முக்கியமான கால், அதை கட் பண்ண முடியல. நான் சொல்ல போறது அதை விட முக்கியமான விஷயம். டக்குன்னு திரும்பி பார்க்காத, மெதுவா யதார்த்தமா அந்த பக்கம் பாரு. பார்வதி தூரத்துல இருந்து உன்னையவே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்கு. சேர்ந்தே இருக்கு. அதான் யாருக்கும் தெரியாம பார்வதி உன்னை பார்த்து ஃபீல் பண்ணிருக்காதி. நீ போய் லவ்வ பார்வதிட்ட சொன்னா போதும், சொன்ன உடனே டபுள் ஓகே தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்வதி விளக்கேத்தி வச்சிட்டு இருக்கும்போது நான் போய் லவ் ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு தான் போனேன். ஆனா என்னால் சொல்ல முடியல. எப்படியாவது சொல்லிடலான்னு ட்ரை பண்ணேன். அதுக்குள்ள சித்தி வந்துட்டாங்க.
லவ்வ சொல்றதுக்கு எத்தனை நாள்டா? அப்ப ஒண்ணு பண்ணு, ஏதாவது ஒரு gift வாங்கி கொடுத்து அது மூலமா அவன் மனசுல உள்ளத, அதாவது உன் லவ்வ பார்வதிக்கு புரிய வச்சிரு. என்ன அது யோசிக்கிற? இல்ல, கார்ல இருந்து கோயிலுக்குள்ள வரும்போது பார்வதி அந்த கடையில இருந்த ஒரு ராமர் சீதை பொம்மையை பார்த்து ரசிச்சா. சூப்பர் அது. அப்ப அந்த பொம்மையே வாங்கி கொடுத்துரு. அதுவும் இப்பவே வாங்கி கொடுத்துரு. 12 மணி வரைக்கும் வேலண்டைன்ஸ் டே இருக்குது ஆதி. அதுக்குள்ள கிஃப்ட கொடுத்துரு. வா, முதல்ல போய் அந்த கிஃப்ட வாங்கலாம். வா. ஏய், அம்மா, என்னடி பண்ணிட்டு இருக்க? விளக்குக்கு என்ன போடுறம்மா? அதெல்லாம் அப்புறமா போட்டுக்கலாம். கடைக்கு போய் மஞ்சள் வாங்கிட்டு வா. சரிங்கம்மா. நின்னு வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம். மஞ்சத்தூளா மஞ்ச கிழங்காமா? ஐயோ, அத நான் கேட்கலையே. ஏய், அதுல கொஞ்சம் இதுல கொஞ்சம் வாங்கிட்டு வா. சும்மா கேள்வி மேல கேள்வி கேக்குற. ஏய், அண்ணனோட போடாம குடுகுடுன்னு ஓடிப்போ. வந்து சேர்ந்திருக்கு பாரு, நல்ல சோம்பேறி. என்ன வேணும் சார்? அந்த பொம்மை எடுங்க. இந்தாங்க சார். பார்வதி பார்த்து ரசிச்சது இந்த ராமர் சீதை தானா? ஆமா. பொம்மை என்ன விலைங்க? 250 ரூபாய் சார். பாப்பலாம். வா. சீக்கிரம் போய் அந்த ராமர் சீதை பொம்மையை வாங்கிடணும். என்ன வேணும்? காலையில ராமர் சீதை ஒன்னா இருக்கிற பொம்மையை பார்த்தேன். அந்த பொம்மையாமா? இப்பதாம்மா ஒருத்தர் வாங்கிட்டு போனாரு. ஐயா, அதே மாதிரி வேற இல்லையா? அந்த பொம்மை ஒண்ணுதாம்மா இருந்தது. உனக்கு அதே மாதிரி பொம்மை வேணுமாமா? ஆமா. பக்கத்துல இருக்க கடையில போய் பாருமா. சரிங்கய்யா. இது எவ்வளவுமா? 250 ரூபாமா. ஆதி, உன் ஃபீலிங்க பார்வதி புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்கின கிஃப்ட் இது. நீ பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சீக்கிரம் கொண்டு போய் பார்வதிட்ட கொடு. பார்வதி என்ன நினைச்சு இந்த பொம்மையை பார்த்தான்னு தெரியல. ஆனா இந்த பொம்மையை பார்க்கும்போது எனக்கு நானும் பார்வதி சேர்ந்திருக்கிற மாதிரி இருக்கு. உன்னோட ஃபீலிங் தான் கண்டிப்பா பார்வதிக்கும் இருக்கும். அதனால நீ இந்த கிஃப்ட கொடுத்தாலே பார்வதிக்கு உன் மனசுல இருக்க லவ் புரிஞ்சிடும். லேட் பண்ணாம சீக்கிரம் கொண்டு போய் கொடு. ஆல் தி பெஸ்ட்.